நேற்றையனுடைய இதை கொஞ்சம் அப்படி முன்னாடி போய் இன்னைக்கு தொடங்க போகிறோம். அப்படின்னா என்னது அப்படின்னா, நேற்றைக்கு உரிய கதை கொஞ்சம் அப்படி பின்னாடி போக போகிறோம். பரீட்சித்து மகாராஜா அபிமன்யுவினுடைய திருமகனார். அந்த அபிமன்யுவினுடைய மகன் பரீட்சித்து, பரீட்சித்துவினுடைய மகன் ஜனமேஜயன் ஒரு யாகம் வளர்த்தார். அந்த யாகத்திற்கு ஒரு நாய்க்குட்டி வந்தது, அது தடைப்பட்டது. அந்த யாகத்தை பாதியிலே நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டது. வியாச பகவான் வந்தார். பிரம்மஹத்தி தோஷம் உன்னை பிடிக்கும் என்று சொன்னார். இவர் வாதம் செய்தார். அதற்கு பிறகு பிரம்மஹத்தி அவரை பிடித்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சர்ப யாகம் என்று சொல்லக்கூடியது செய்தார். அந்த சர்ப யாகத்தை செய்த பொழுது பாதியிலே அந்த யாகம் நிற்குது. அதாவது ஜகத்காரு அப்படின்னு ஒரு முனிவர். இந்த பாம்புகளுக்கெல்லாம் ஜகத்காருன்னு கடைசியாக ஒரு தங்கை இருந்தா. 2 பேர் பேரும் ஒரே பேர். அந்த ஜகத்காருவை இந்த ஜகத்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதில் ஆஸ்திக முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தது. அப்படி அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு சர்பயாகம் அப்போ தான் நடத்துகிறாங்க. ஜனமேஜயன் சர்வயாகத்தை தன் தந்தையை கொன்ற தட்சனுடைய வம்சத்தையே அழிக்கணும். வம்சம்னா அவங்க அப்பா அண்ணன் தம்பிங்கல்ல, நாககுலத்தையே அழிக்கணும்னு சர்வயாகம் வளர்த்தாங்க. இப்போ நான் தப்பு செய்தா, நான் ஒரு பெண், நான் தப்பு செய்தால் பெண் குலத்தையே அழிக்கலாமா? ஒரு கேள்வி. அழிக்கக்கூடாது இல்லையா? பெண் குலம் மொத்தம் அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் சந்ததி வளருமா? வளராது. ஆண் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் என்ன? உலக சிருஷ்டி என்பது நடைபெறாதுன்னு அர்த்தம். யமனுக்கு வேலை இருக்காது. யாருக்கு? யமனுக்கு வேலை இருக்காதுன்னு அர்த்தம். அப்போ யோசிக்கிறோம். அதனால் ஒரு குலத்தில் ஒருவர் தவறு செய்தால் எல்லோரையும் தண்டிப்பது நியாயமில்லை வாதாடினார். ஆனால் தன் தந்தை இறந்ததற்கு தட்சன் தான் காரணம்னு தெரிந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார்? யாகம் வளர்க்கிறார். சர்ப யாகம். மந்திரம், எந்திரம், தந்திரம், இது 3த்துக்கு சக்தி அதிகம். மந்திரம், நீங்கள்லாம் கூட ஏதாவது ஒரு கடவுளுடைய மந்திரத்தை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பெருசாக இல்லை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. இது பிள்ளையாருக்குரியது, அம்பாளுக்கு உரியது. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குஷமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. இது அம்பாள் உரியது. சரி, ராமபெருமான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால் சொல்லலாம். முருகர் இருக்காரா? முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் சொல்லலாம். எதுவுமே எங்களுக்கு தெரியாதே, படிக்க தெரியாதே. அப்போ அந்த படிக்க தெரியாதவர்கள் என்ன செய்யலாம்? முருகா 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 பாராயணம் பண்ணுங்க, சிவசிவான்னு பாராயணம் பண்ணுங்க, ராமான்னு பாராயணம் பண்ணுங்க, ஆஞ்சநேயான்னு பாராயணம் பண்ணுங்க, அம்மா திரௌபதி அம்மா பாஞ்சாலின்னு பாராயணம் பண்ணுங்க. தெய்வத்தினுடைய திருநாமம் என்னன்னா, அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். திரு மந்திரம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய நாமம் உதவுவது போல நமக்கு வேற எதுவும் உதவு செய்யாதான். கலியுகத்தில் நாமம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கலியுகத்தில். அப்போ அந்த கலியுகத்தில் நாமாவளி ரொம்ப பிரதானம். நமக்கு எல்லாம் புண்ணியத்தை தரவல்லது. கலியுகத்தில் நாமம் சொல்லணும். சதா சர்வகாலம் உட்கார்ந்துருக்கிற பொழுது கூட உங்கள் குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கலாம். உட்கார்ந்துட்டு இருக்கிற பொழுது கூட என்ன சொல்லலாம்? குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கணும். மனசுக்குள்ளே சொல்லினே உட்கார்ந்துருந்தா 2 புண்ணியம். பாரதம் கேட்கறதனுடைய புண்ணியம், உங்கள் குலதெய்வத்தை நினைக்கிறதனுடைய புண்ணியம் 2 சேர்ந்துடும். இங்கே உட்காந்துருக்கும் போது கூட சும்மா உட்காந்துருக்கிறதில்ல. ஏக்கா நீ கட்டியிருக்கிற நகை, போட்டிருக்கிற நகை,
புடவை நல்லாகுது, என்ன மருமகன் வந்துட்டு போன மாதிரி இது. ஆமாம் ஆமாம் வந்தார், வடகோபுரமும் சடப்பருப்பியும் கொண்டு வந்தார், ஒன்றும் வரல. ஊர்க்கதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அடுத்தவங்க கதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய ஐயருக்கும் சரி பூசாரிக்கும் சொல்கிறேன், பாரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா மணி அடிக்கிறது அடிக்கூடாது. பாரதம் ஆரம்பமாயிட்டா மணி அடிக்கிறத நிறுத்தினோம். நான் ஒரு முறை தான் சொல்வேன், ரெண்டாவது முறை சொல்ல மாட்டேன், முதலையே சொல்லிடுறேன். ரெண்டாவது முறை அடியெல்லாம் கிடையாது. நான் பாரதத்தை நிறுத்திட்டு மணியை அடியை முழிகிற வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்குவேன், அவ்வளவுதான் அவ்வளவுதான். பாரதம் ஆரம்பம் அப்படின்னா மணி அடிக்கூடாது. எவ்வளவு பெரிய விஐபினா வரட்டும், தீபாராதனை காட்டுங்க, குங்குமம் கொடுங்க, அதுக்கப்புறமா மஞ்சள் கொடுங்க, உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க, அவங்க வணங்கட்டும். மணி என்பது அடிக்கூடாது. பாரதம் தொடங்கிட்டா இடையில தொந்தரவு என்பது இருக்கக்கூடாது. நான் மட்டும் கேட்கல, பாரதம் திரௌபதி கேட்டுனுக்கிறா, பாண்டவர்கள் கேட்குறாங்க, ஆஞ்சநேய சுவாமிகள் கேட்குறார், ராமபெருமான் கேட்குறார், சூரியன் கேட்குறார், சந்திரன் கேட்டுருக்கார். என்னையா இது பாரதம் ஆரம்பித்து இடையில ஒவ்வொருத்தராக வந்துட்டு மணி அடிச்சுட்டு இருந்தால் 10 நிமிஷம் நின்று இடையில சனி பகவான் உள்ளே நுழைஞ்சிருவாராம். என் நாக்கில் வந்து சனி உக்காந்துரும். புரியுதா? அதான் அர்த்தம். அதுக்காக தான் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டால் முடிக்கிற வரைக்கும் எனக்கு இது வந்தாலும் சரி நான் போகக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் உக்காந்துக்கிறது, இங்கேயே அப்படியே இருக்கணும்னு அர்த்தம். உயிரே போனாலும் கதை சொல்லி முடிகிற வரைக்கும் என் உயிரை வந்து காத்துருப்பாரான் யமதர்மராஜா. பாரதம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது யமதர்மராஜா இன்னைக்கு எனக்கு 2 மணிக்கு ஆயுள் முடியுதுன்னாக்கா நான் பாரதம் சொல்லிகிட்டு இருந்தா நான் முடிக்கிற வரைக்கும் அவன் மக்கான தான் இருக்கணும், என்னை நடுவில் அவனால் கூப்பிட்டு போக முடியாது. அப்படி ஒரு உத்தரவு இருக்குது, அது தெரிஞ்சு வச்சுக்கணும். இடைஞ்சல் பண்ணக்கூடாது. எப்பொழுதும் ராமாயணத்தோ பாரதியோ கந்த புராணமோ எந்த புராணம் படித்தாலும் என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை நம்ம எல்லாம் தொந்தரவு செய்தோம்னா நாயாவோ பேயாவோ பிறந்துட்டு அலைஞ்சிட்டு இருப்போமா, எது மலைப்பாம்பா பிறப்போமா. நான் சொல்லலை, பாரதம் சொல்கிறாங்க. அதனால் இறைவனுடைய கருணையினால் சர்பயாகம் வளர்க்கப்பட்டது மந்திரம், எந்திரம், தந்திரம். முதல்ல மந்திரத்துக்குரிய சிறப்பு தான் இப்போ உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். உட்கார்ந்திருக்கின்ற பொழுதே உங்களுடைய, நீங்கள்லாம் அமர்ந்திருக்கிற பொழுதே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பாரதம் கேளுங்க. கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு 10 முறை நாளும் சொன்னீங்கன்னா அந்த குலதெய்வத்தினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். 2 பலன், ஒன்று குலதெய்வத்தினுடைய திருவருள் கிடைக்கும், இன்னொன்று பாரதம் கேட்கறதுனுடைய திருவருள் கிடைக்கும். 2 மடங்கு பலன். அப்போனா என்ன சொல்லணும், எல்லாருக்கும் குலதெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை மனசுக்குள்ளே ஜபம் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு பேர் மந்திரம்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் உடனே மந்திரம்னா இந்த ஐயர் சொல்கிறாரு சுக்லாம்பரதம் சசிவர்ணம் சதுர்புஜம், அதுதான் மந்திரம். அது மட்டும் மந்திரம் இல்லை, கடவுள் திருப்பெயரை அவங்க வடமொழியில் சொல்கிறாங்க, நீங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போது மந்திரம் சொல்லுவது சிறப்பு. மந்திரம்னா இறைவனுக்கு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு தெரிஞ்சு இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு, அவ்வளவுதான். மந்திர நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நிற்பவர் தம்மை ஆள்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே. மந்திரம் என்பது நமக்குரிய சிறப்பு. சாதாரண மக்களும் கடவுளுடைய திருநாமத்தை சொல்லலாம். ஒன்றுமே தெரியலனா கூட பாஞ்சாலி 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 பாஞ்சாலின்னு சொல்லின்னு உட்காந்துருக்கலாம். அப்படி சொன்னால் 1 கோடி முறை சொல்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த 1 கோடி முறை அம்பாளுடைய திருநாமம் சொன்னதற்கு உரிய பலன் உங்களுக்கு வந்து சேரும். ஆபத்து விபத்து வராதுன்னு அர்த்தம். ஆபத்து 10 வகையில் வருமா, விபத்து 10 வகையில் வருமா. ஆபத்தோ விபத்தோ வராமல் காப்பாற்றக்கூடியது மந்திரம். அதுக்கு தான் வீட்டை விட்டு போன உடனே போகும்போதே எதையாவது பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும்.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவுடனே என்னை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்துட்டியே ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போல்லாம் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றது நிலை இல்லா வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ஆமாம், நிலை இல்லாத வாழ்க்கை. அதனால் சொல்லணும். இது மந்திரம். மந்திரம் எல்லாவற்றையும் அடக்கும். மந்திரம் எல்லாவற்றையும் அடக்கி ஆளும். அதனால தான் மந்திரம் சொல்லுவது. சரி, மந்திரம். எந்திரம். இப்போ எந்திரம் என்பது என்ன அப்படின்னா, இந்த உள்ள இருக்கக்கூடிய கருவறையில் இறைவனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம், கற்சிலை. அதுக்கு கீழே அந்த அம்பாளுக்கு உரிய சக்கர வடிவத்தில் ஒரு எந்திரம் இருக்கும். அந்த அம்பாளுக்கு உரிய சக்கரம் அதில் இருக்கும். அதை ஒரு செம்பு தகடில் வடிவமைத்திருப்பார்கள். அதை கொண்டு கீழே வச்சு அதுக்கு மேலே அந்த சிலை வைப்போம். நவதானியத்துக்கு வச்சு நவதானியம், அதுக்கப்புறம் நவ ரத்தினம், அதுக்கு மேலே அந்த செப்பு தகடு, அதுக்கு மேலே இந்த சிலை. கல்லை கடவுளாக ஆக்குவதுன்னு அர்த்தம். கல்லை கடவுளாக ஆக்குறது. அப்போ இப்போ ஒரு கேள்வி வரும், அந்த செப்பு தகடுனால கல் கடவுளானாரா, நவதானியத்தினால கல் கடவுளானாரா, அதுக்கப்புறம் எது நவ ரத்தினத்தினால ஆனாரா, எதில் ஆனாருன்னு யாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். மந்திரத்தால ஆனார். அப்பா எவ்வளோ ஞானிகள் பாரு. அதுக்கு தான் வாயே திறக்கிறது இல்லையா. அப்புறம் கேள்வி எதுக்காக கேட்குறோன்னா, இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு யாருக்காவது விடை தெரியுதான்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறோன்னு அர்த்தம். நான் பாட்டுக்கு கதை சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு அதை சட்டுன்னு புரியாது. நான் ஒரு கேள்வியாக கேட்டேன்னா அடுத்த முறை பாரதம் சொல்ல வருகிற பொழுது அந்த அம்மா அப்போவே கேள்வி கேட்டாங்க, நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க, ஞாபகம் வருதா, அப்போ நம்ம இதைத்தான் சொன்னாங்க, அவங்க எனக்கு தெரியல சொன்னாங்கன்னு வரும். இப்போ என்னென்னா, வெறும் சோறு மட்டும் உங்களுக்கு சாப்பாடு போட்டால் முடியுமா? அதுக்கு பக்கத்தில் சாம்பார், அப்புறம் 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 ஒரு முறை சாம்பார், ரெண்டாவது முறை ரசம், மூணாவது முறை மோர். ஒரு இத்தனோண்டு சோறு சாப்பிட்றதுக்கு இத்தனை வகை வேணும்னு கேட்குறீங்களே, அது எப்படி ஒன்று மட்டும் சாப்பிட்டா இந்த வயிறு நிறையுமா? நிறையாது. அதுபோல் கல்லை கடவுளாக ஆக்குவதற்கு நவதானியம் ஒரு வகை, நவரத்தினம் ஒரு வகை, இந்த எந்திர தகடு ஒரு வகை. இது சேர்ந்து வைத்துட்டதுக்கு அப்புறம் அந்த மந்திரத்தினால் ஜபம் செய்யப்பட்டது. அந்த மந்திரத்தினால் நமக்கு உரிய மந்திரத்தினுடைய திருவருளை கொண்டு வந்து கலசத்தில் எழுந்தருளச் செய்து, கலசத்தில் இருந்து கோபுரத்திற்கு கொண்டு போய் கோபுரத்தினிடத்திலிருந்து மூலவருக்கு கொண்டு வந்து சேர்ப்பது. இதுக்கு அஷ்டபந்தனம். அதான் கும்பாபிஷேகம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் இருக்கக்கூடிய சக்தியை ஒன்று திரட்டி கலசத்தில் எழுந்தருளச் செய்து யாக குண்டத்திலேருந்து கலசத்துக்கு போய், கலசத்திலிருந்து மேலே கோபுரத்துக்கு போய், கோபுரத்திலேருந்து மூலவருக்கு வரும். அப்படி வரக்கூடிய தாத்பரியத்திற்கு என்ன பொருள்? எந்திரம் மந்திரம். இது ரெண்டும் சேர்கிற பொழுது இப்போ முக்காவாசி வந்துடுச்சு. இப்போ மந்திரமும் பண்ணிட்டீங்க, எந்திரமும் வச்சிட்டீங்க. ஆனால் இவ்வளவும் பண்ணிட்டு யாருமே அந்த சுவாமியை வணங்கலைன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அங்கே யாருமே வணங்கலை. கும்பாபிஷேகம் பண்ணி லாக் பண்ணிட்டு போனதோடு சரி. 12 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா அந்த சிலை வடிவாகத்தில் அப்படியே இருக்கும், கடவுளாக மாறாது. அப்போனா என்ன அர்த்தம்? கல்லை கடவுளாக்கக்கூடிய தன்மை வந்து வணங்கி 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 திருநாமத்தை சொல்லி திருவருளை சேர்க்கிறோம்னு அர்த்தம். திருப்பதிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு வருது இல்லையா? திருப்பதிக்கு நிறைய சிறப்பு. போய் லட்சமாக குவிகிறாங்களே, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இறைவனுடைய கருணையினால் மந்திரம், எந்திரம், தந்திரம். தந்திரம்னா என்னதுன்னு நினைக்கிறீங்க? நரி தந்திரமாக போகுது, அதுக்கு பேர் இல்லை தந்திரம். நாம் வணங்கி 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 இறைவனுக்கு திருவருளை சேர்த்து வைப்பதற்கு பெயர் தந்திரம்னு பேர். இறைவனை திருவருள் சேர்க்கணும், அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், மந்திரம் சொல்லணும், இறைவனை இருகரம் கூப்பி வணங்கணும்.
எத்தனை பொருள்கள் இருக்கிறதோ, கிட்டத்தட்ட ஒரு 100 பொருள் அபிஷேக பொருள் இருக்குன்னா அந்த 100 பொருளினாலே எல்லாம் பாலே வாங்கி கொடுக்கூடாது. ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் பால் வாங்கி கொடுத்தாங்கன்னா பிரதோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பால் பாக்கெட் தான் போகும். 1,00,000 பால் பாக்கெட்டு அங்கே நிற்கும். ஆமாம், பால்னா பால் மட்டும் இல்லை, இளநீர் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், பஞ்சாமிர்தம் செய்து கொடுக்கலாம், நெய் வாங்கி தரலாம், உங்களால் முடிஞ்சது சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், பன்னீர் வாங்கி கொடுக்கலாம், கரும்பு சாறு வாங்கி கொடுக்கலாம், அரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம். ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும். எல்லாரும் ஒரே பொருள் வாங்கி கொடுத்தா அந்த ஒரு திருவருள் மட்டும்தான் கிடைக்கும். தேன் வாங்கி கொடுத்தா நல்ல என்ன மாதிரி பேசலாம், பாடலாம், வக்கீல் ஆகலாம், வழக்காடுவோம், ஜட்ஜ் ஆகலாம், பேச்சாற்றல் வரும், நிறைய பேசக்கூடிய தன்மை வரும். பேசாத குழந்தைங்க யாராவது வீட்டில் இருந்தால் எந்த கோயிலுக்கோ எந்த குலதெய்வத்துக்கோ உங்களுடைய குலதெய்வத்திற்கு தேன் வாங்கி அதிகமாக அபிஷேகம் பண்ணிங்கன்னா திக்குவாய் இருக்கக்கூடிய குழந்தைகள், பேசாத குழந்தைகள் பேசும்னு அர்த்தம். அப்படிப்பட்டது. பிள்ளையை பெத்தா கண்ணீர், தென்னையை பெத்தா இளநீர். பழமொழி தெரியும் எல்லாருக்கும். பிள்ளை இல்லாதவர்கள் இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணணும். எந்த கோயிலுக்கும் பிள்ளையாருக்கா இருக்கலாமா, நீ உடனே கேட்டுருவீங்க, மாரியம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலாமா, எங்கள் ஊரில் மாரியம்மா தாங்குது, சிவனுக்கு வாங்கி கொடுக்கலாமா, எங்கள் ஊரில் சிவபெருமான் தாங்கிறா, பெருமாளுக்கு வாங்கி கொடுக்க, எந்த கடவுளும் உங்கள் ஊரில் இருக்கோ அந்த கடவுளுக்கு வாங்கி கொடுங்க. உங்கள் ஊரில் எந்த கடவுள் இருக்கார் அவருக்கு வாங்கி கொடுங்க. அப்போ செய்கிற பொழுது இன்னொரு விஷயம் நேத்தே சொல்லணும்னு நினச்சேன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் யாராவது இருந்தால், கல்யாணம் சீக்கிரமாக நடைபெறாத யாராவது இருந்தால், இந்த பாரதக்காரர்கள் வருகிற பொழுது பாத பூஜை பண்ணி தான் உள்ள நுழையணும். இது ஏற்கனவே செய்திருக்கிறீங்க. ஆனால் ஏன்னா தெரியல, 2 நாளாக நானே காலை கழுவிட்டு வரேன். ஒருவேளை பாரதக்காரம்மா கால் கழுவுறது நமக்கெல்லாம் பாவம்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க, யாருக்கும் தெரியல. நீங்கள் தர்மர் ஒய்ஃபாக இருந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. போன வாட்டி நீங்களே செஞ்சுக்கிறீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் போன முறை நீங்களே பாதத்தை கழுவிருக்கீங்க. இது என் பாதத்தை கழுவுங்கன்றதுக்காக நான் சொல்ல வரல. இந்த பாரதம் சொல்லுகிற பொழுது அந்த பாரதம் படிப்பவர்களுடைய பாதத்தை கழுவினால் பாண்டவர்களுடைய பாதம் கழுவிய புண்ணியம், பகவானுடைய பாதம் கழுவிய புண்ணியம், திரௌபதியினுடைய பாதத்தை கழுவிய புண்ணியம் உங்களை வந்து சேருது. அந்த வீட்டுக்கு அந்த திருவருள் கிடைக்குது. இன்னொன்று, குழந்தை இல்லாதவர்கள், அந்த கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாம் செய்தாங்கன்னா அதனுடைய புண்ணியம் கிடைத்து அவங்க போய் முன்ன சொன்ன ஒரு பழமொழி, அடி உதவுவது போல திருவடி உதவுவது போல வேற எதுவும் உதவாது அப்படின்னா இதெல்லாம் வழிமுறையில் கொண்டு வந்துக்கிறாங்க. அதனால் யாராவது இருந்தீங்கன்னா நாளைய தினத்தில் இருந்தாவது அதை தொடருங்க. யாராவது இருந்தால் அதை செய்வது சிறப்பு. இப்போ குழந்தை இல்லாதவங்க இளநீர் வாங்கி கொடுக்கலாம். அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது தினமும் ஒரு இளநீர் வாங்கி கொடுக்கலாம். தென்னந்தோப்பு வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஒரு 4 இளநீர் வாங்கி கொடுங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா வாழ்வாங்க. இன்னொன்று, கல்வியில் சிறந்தவர்களாக இருப்பாங்க, செல்வத்தில் சிறந்தவராக இருப்பாங்க, வேலை கிடைக்காம இருந்தால் வேலை கிடைக்கும். அதை விட இன்னொன்று, தீய குணம் இருந்தால் அந்த குழந்தைகள் இடத்துலேருந்து தீய குணங்கள் மாறி நற்குணத்திற்கு அந்த குழந்தைகள் வருவாங்க. இதுக்கு வந்த பழமொழி தான், பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை பெற்றா இளநீர். அந்த இளநீர்னால எவர் ஒருவர் அபிஷேகம் பண்ணுறாங்களோ பிள்ளையால் நமக்கு கண்ணீர் வராதுன்னு அர்த்தம். பழமொழியெல்லாம் அந்த காலத்தில் வந்து சும்மா ஏதோ சொல்லி வச்சுட்டு போகலை, அனுபவ ரீதியாக அனுபவித்து நமக்கு கொடுத்த ஒரு பிரசாதம் அதெல்லாம். அதனால் இப்போ மந்திரம், எந்திரம், தந்திரம், அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், விளக்கு ஏற்றணும். ஒரு கோயில் இருந்தால் காலையில் சாயங்காலம் 2 வேளை விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கேற்றுறதுக்காவது எண்ணெய் வாங்கி கொடுக்கணும். பாரதம் முடிச்சதுக்கப்புறம் பூட்டிட்டு போயிட்டா திருப்பி அடுத்த பாரதம் வர வரைக்கும் அப்படியே இருக்கு. அப்படி வச்சுக்கூடாது. காலையில் சாயங்காலம் ஒரு விளக்கேற்றணும். அந்த கோயிலில் விளக்கெரியணும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. விளக்கெரியணும் ஒரு கோயில் இருந்தால். வீடு எப்படியோ அப்படிதான் கோயிலும்.
கோயில் இருக்கிற தெய்வத்தை ஆராதித்தோமே ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு அணையாம அந்த உள்ள இருக்கிற தெய்வம் பார்த்து கொள்ளும் என்பது ஐதீகம். இதுக்கு தான் சொன்னது மந்திரம் எந்திரம் தந்திரம். மந்திரத்திற்கும் திருவருள் உண்டு, எந்திரத்திற்கும் திருவருள் உண்டு, தந்திரத்திற்கும் திருவருள் உண்டு. நாம் பண்ணுற அபிஷேகமெல்லாம் எதில் போய் சேருது? தந்திரத்தில் சேருது. தந்திரமாக அபிஷேகம் பண்ணி தா 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 தான்னு கேட்டு வாங்கி நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கோம்னு அர்த்தம். அதுக்கு பேர் தந்திரம்னு அர்த்தம், வணங்குவதற்கு பெயர். இப்போ இவர் மந்திரம் சொல்லி 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 யாக குண்டத்தில் எதை கேட்குறார்? சர்பயாகத்தை செய்கிற பொழுது எல்லா பாம்பும் வந்து அங்கே விழுந்து விழுந்து இறந்து விடுகிறது. ஜகத்காரு என்று சொல்லக்கூடிய தன் தங்கையை திருமணம் செய்து கொடுத்தார் இல்லையா, அந்த ஜகத்காருவுக்கு பிறந்தவர் தான் ஆஸ்திக முனிவர். அந்த முனிவர் பெருமானிடத்துல போய் இப்போ எல்லாரும் சரணாகதி அடைகிறாங்க. வாசுகி, தட்சன், கார்கோடகன், குலிகன், பதுமன், தாரக பதுமன் இவங்க எல்லாம் போய் அவர்கிட்ட காலில் விழுந்து கேட்குறாங்கப்பா, இருக்கிறது 8 பேர் தான், எங்களை இவங்களையாவது காப்பாற்று, இல்லைன்னா நாககுலமே அழிந்து போய் விடும் போல இருக்கு. தங்கச்சி சொன்னாப்பா, தாய் மாமாவை காப்பாற்று. உலகத்தில் சிறந்த உறவு எது? தாய் மாமனுடைய உறவு. ஆமாம், கல்யாண பத்திரிகையில் கொட்டை எழுத்தில் போடலன்னா யார் சண்டை போடுவாங்களோ போட மாட்டாங்களோ, ஆமாம், தாய் மாமாக்கள் சண்டை போடுவாங்க. அப்பா எழுத்து கூட குட்டியாக இருக்கலாம், மாமா எழுத்து பெருசா. ஆமாம், இந்த எழுத்துக்கெல்லாம் எவ்வளவு சண்டை போடுறோம் நாமெல்லாம். என் பேர் போடல, உன் பேர் போடலன்னு சண்டை. இறைவனுடைய இதயத்துக்குள் எழுத தான் முயற்சி பண்ணமே தவிர இந்த பேப்பரில் வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, இதில் வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதில் என்ன மாதிரி தேவையில்லாத மனுஷங்க தான் படிப்பாங்க. ஆனால் இறைவனுடைய இதயத்துக்குள் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்கும் அங்கே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இங்கே வரலன்னாலும் அந்தம்மா மனசுக்குள்ளே நீங்கள்லாம் இடம் பிடிச்சிருப்பீங்கன்னு அர்த்தம். உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிரானர்க்கு வாய்கோபுரவாசல் தல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காலாமணி விளக்கே காலாமணி விளக்கே. இறைவனுடைய கருணையினால் உள்ளம் பெருங்கோயில், இந்த உள்ளம் என்கின்ற பெரும் கோயில் இதயத்துக்குள் இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் நம் பேர் பதிவடையணும், அவ்வளவுதான் விஷயமே, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இவங்க வணங்கினாங்க. தாய் மாமன்களை காப்பாற்றுவதற்காக ஜனமேஜயனிடத்தில் ஆஸ்திக முனிவர் வந்தார். யாகம் நடந்துட்டு இருக்கு. பாம்புகள் தன் மாமனுடைய வம்சாவழியினர் விழுந்து 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 இறக்கிறார்கள். வந்து பார்த்தார் ஆஸ்திக முனிவர். வந்து பார்த்த உடனே ஜனமேஜயன், ஐயா யாரோ ஒரு அந்தனர் வந்திருக்கிறார், உங்ககிட்ட ஏதோ வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறார், நீங்க வாங்கன்னாங்க. உடனே ஜனமேஜயன் யாகனத்துல இருந்து அப்படி வந்து, ஐயா என்ன எனக்கு ஒரு தானம் கொடுங்க, ஐயா என்ன வேணாலும் கேளுங்க, முதல்ல என்ன கொடுக்குறேன்னு சொல்லு, நீங்க என்ன கேட்டாலும் தரேன், இந்த நாட்டுக்கே ராஜா நான், முதல்ல சத்தியம் பண்ணு என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு. சத்தியம் பண்ணார். என்னையா ராஜா கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்குறது, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு தவறக்கூடாது. ஏன்னா இப்பயும் சில பேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்லைம்பா, காத்தால வான்பான், சாயங்காலம் வான்னா, மத்தியானுக்கு வான்னா. ஐயோ இப்போதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, நீ வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என் மச்சான் வந்தான், என்னமோ கஷ்டம்னா அவங்ககிட்ட 5000 தூக்கி கொடுத்துட்டேன், நீ கேட்ட போனால் அவன் வாங்கிட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணுறது, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், அவனுக்கு ஏதோ தலை போகிற காரியமா. ஆமாம், பாக்கெட்டு எம்டி. ஆமாம், இல்லைன்னு சொல்ல முடியாததுக்கு இந்த பந்தா சொல்லிகிட்ருக்குறோம் நம்மெல்லாம் அந்த மாதிரி. அதனால் வாக்கு கொடுத்தா தவறக்கூடாது. சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கணும். ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல், ராமபெருமான் அப்படிப்பட்ட சொல். இப்போ நீ கொடுத்தா வாக்கு தவறக்கூடாது. சந்திரனுடைய வம்சத்தில் இதுவரைக்கும் யாரும் வாக்கு தவறியவர்கள் இல்லை. அதனால நீ கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவன் சொல்லிட்டான், சத்தியமாக சொல்லுகிறேன், நான் கொடுத்த வாக்கை தவற மாட்டேன். அதுக்கு அடுத்த வினாடி இவர் சொன்னார், அப்படியானால் இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ப யாகத்தை பாதியில் நிற்க கடவது, அதுதான் எனக்கு நீ தானமாக கொடுக்கணும்னார். அப்பதான் யோசிக்கிறார். அந்த நாய் சொல்லிச்சே, சாபம் பலிச்சிச்ச, பாதியில நிற்க கடவது.
உடனே சொல்லிட்டார், அந்தணர்களை கூப்பிட்டு சொன்னார், இந்த யாகத்தை பாதியில் நிறுத்தி விடுங்க. அப்பா, எங்களுக்கு பாவம் வருமே, நான் வரம் கொடுத்துட்டனே, இப்போ அந்த முனிவர் என்னை சபிப்பாரே. உடனே பாதியிலே அந்தணர்கள் நிறுத்தினாங்க. அதில் 8 பாம்புகள் தப்பிச்சது. அந்த 8 பாம்புகள் தான் இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அஷ்ட நாகங்கள். அவங்க இல்லைன்னா நமக்கு பாம்பு இனமே இல்லை, அன்னையோடு முடிஞ்சிருக்கும். சரி, அந்த பாம்புகள் அத்தனை பேரும் ஆஸ்திக முனிவரிடத்தில் வந்து வணங்கி, எக்காரணத்தை கொண்டும் உங்கள் திருநாமத்தை சொல்லக்கூடியவர்களை நாங்கள் தீண்ட மாட்டோம், இது சத்தியம். மீண்டும் சொல்றேன், ஆஸ்திகாய நம குறிச்சு வச்சுக்கணும். பாரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னமோ சொன்னீங்களாமே, ஆமாம் என்னமோ சொன்னீங்களே, அப்போ சரியாக கேட்கல, நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். அப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மா என்னமோ பேசின்னு இருந்தா, எனக்கு காதில் விழலை அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், ஆஸ்திகாய நம இதை சொன்னால் பாம்பு தீண்டாது. உடனே பாரதக்காரம்மா சொன்னாங்களேன்னு, ஆமாம், புத்துக்குள்ளே போய் கையை விட்டுட்டு தீண்டுதா இல்லையா பார்க்கலான்னு சொல்லக்கூடாது. பாம்பு போயிட்டு இருக்கும்போது ஆஸ்திகாய நமேன்னு சொல்லிட்டு அது மேலே கொண்டு போய் காலை வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் எதையுமே பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்குறதே வித்தியாசம். அப்புறம் உங்களை டெஸ்ட் பண்ண வேண்டியதாக போயிடும், பார்த்துக்குங்க. ஆமாம், டெஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணீங்கன்னா உங்களை அது டெஸ்ட் பண்ண வச்சிரும். ஞாபகம் வச்சுங்க, டாக்டர் இருக்கிறதா போயிடுச்சா சொல்லுங்க பார்த்துன்னு. அப்புறம் எதை டாக்டர் கழுத்தில் இருக்கக்கூடிய டெட்டாஸ்கோப்பை வச்சு தான் செக் பண்ண வேண்டியது இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்காக கடிப்பதற்கு முன்னாடி விவசாய நிலத்தில் வேலை செய்யக்கூடிய இல்லை அதிகமாக நாகங்கள் நடமாடக்கூடிய இடத்தில் நீங்கள் எல்லாம் போவதும் வருவதும் வேலை செய்வதுமாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, இப்போ வெறப்பில் நடந்து போகிறீங்க தெரியாது, அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி இடத்துங்களில் நீங்கள் நுழைகிற பொழுது ஆஸ்திகாய நம அதை சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா, ஒருவேளை தெரியாதபடி அதன் மீது காலோ ஏதாவது பட்டு விட்டால் அது உங்களை தீண்டாது. ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை அது தீண்டி விட்டால் ஆஸ்திகாய நமேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் கழித்து உங்களுக்கு தண்டனக்கான் கன்ஃபார்ம் ஆகிடும். அது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அந்த நாம சொன்னால் கடிக்காதுன்னு சொன்னேன், கடிச்சதுக்கப்புறம் அது நீங்கள் சாக மாட்டீங்கன்னு சொல்லலை. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாமே சரியாக அறகுறையாக கேட்குறதே வேலையாக வச்சுட்டு அன்னைக்கு சொன்னாங்கன்னு நம்மக்கிட்டே திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லுங்கள். அந்த நாமம் சொன்னால் பாம்புகள் கடிக்காது, அது ஐதீகம். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், நெருப்பு எங்கேயாவது பற்றி கொண்டு இருக்குமே ஆனால் ஒரு பால் என்று சொல்லக்கூடியதை அந்த எரியக்கூடிய நெருப்பை சுற்றி ஊற்றிட்டீங்கன்னா அந்த அக்னி அடுத்த வீட்டுக்கு தாண்டாது. இது நெருப்பு, அதாவது அமுதத்திற்கு கட்டுப்பட்டது அக்னி பகவான். எவ்வளவு காத்தடிச்சாலும் மல்லடிச்சாலும் புயலே அடித்தா கூட அந்த நேரத்தில் என்ன பண்ணோம், பக்கத்து வீட்டுக்கு தாவாது பால் ஊற்றிட்டீங்கன்னா. இது சத்தியம். என்னன்னா சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் தெய்வங்கள். அதுக்காக சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை செய்வது சிறப்பு. கலியுகத்தில் இதெல்லாம் பழிக்குமா ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். கலியுகத்தில் இதெல்லாம் பழிக்குமா? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பழிக்கும், நம்பினவருக்கு நடராஜா, நம்பாதவருக்கு ஆமாம் யமராஜான்னு அர்த்தம். நம்பினா எல்லாம் நல்லதே நடக்கும், நம்பலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஆஸ்திகாய நம, அவர்னால தான் பாம்பினங்கள் 8 பேர். அதனால தான் இந்த ஆஸ்திக முனிவர்னால என்ன கிடைச்சது தெரியுமா? ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுக்கு படுக்கை கிடைச்சது. சிவபெருமானை அலங்காரம் செய்யக்கூடிய கழுத்தில் நவமணியாக இருக்கக்கூடிய நாகம் சுத்தி வந்து கொண்டிருக்கிறது சிவபெருமான் கழுத்தில். முருகப்பெருமானுக்கு காலடியில் மயிலுக்கு காலுக்கு கீழே நாகம் இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மயிலுக்கு கீழே நாகம் இருக்கும். ஏன்னா நம்மலாம் அதெல்லாம் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். நல்லா போய் ஃபோட்டோவில் பாருங்கள், கீழே நாகம் இருக்கும்.
இன்னொன்று பிள்ளையாரனுடைய ஒட்டியானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு தான் பிள்ளையாருக்கு ஒட்டியானமாக இருக்கும். மாரியம்மனுடைய கோயிலில் நாகம் குடைபிடித்து தான் என்னவா இருக்கும், அம்பாள் இருப்பார்கள். நாகாத்தம்மன் என்கின்ற திருநாமத்தோடு இருப்பார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், எல்லா கடவுளுக்குமே நாகத்தினுடைய வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. அப்போ நாமும் தெய்வமாக அந்த நாகத்தை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போ ஆஸ்திகாய நம என்கிற அந்த ஆஸ்திக முனிவர்னால் தான் நமக்கு நாகங்கள் தெரிந்தது. இல்லைன்னா என்னைக்கோ சர்பயாகத்தில் கலியுகத்தில் இறந்து போயிருக்கும் எல்லா நாகங்களும். இந்த ஆஸ்திக முனிவர்னால் நாககுலம் பிழைத்தது. இப்போ நாககுலம் பிழைத்ததற்கு பிறகு அவர்கள் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க. ஜனமேஜயன் வந்து சொல்றார், என்னை யாகம் பாதியில் நின்று விட்டது. யார்கிட்ட? வியாச பகவான் இடத்துல போய் சொல்றார், சுவாமி நீங்க சொன்ன பிரம்மகத்தி என்னை தொற்று கொண்டது. நேத்தே சொன்ன இல்லையா, 10 நாள் இரவு பகலாக யாகம் வளர்த்தார். அந்த யாகத்தினுடைய கடைசி நிமிடத்தில் 1 நிமிடம் கனவு. அந்த 1 நிமிடத்தில் என்னது, ஏதோ ஒரு புலி அவரை துரத்துவது போல கனவு காண்கிறார். அப்படி துரத்துகிற பொழுது புலி பிடிச்சிருமோன்னு அந்தனர் ஓட ஆரம்பிக்கிறார். அந்த நேரம் பார்த்து தூங்கி கொண்டிருக்கிறார்னு மனைவி சொல்ல, கணவர் கையில் போட்டிருக்கக்கூடிய தர்பை புல்லால் ஒரு சீண்டல் சீண்டுகின்றார். அப்படி சீண்டியவன இது நகைக்கண் பூரல் மாதிரி அவருக்கு தூக்கத்தில் இருக்கிறதுனால தெரிகிறது, நம்மை புலி பிடித்து விட்டது அப்படின்னு நினைச்சு எகிரி குதிச்சார். யாக குண்டத்தில் விழுந்து மாண்டு போனார். ஒரு அந்தனரை கொல்லுவது பிரம்மகத்தி தோஷம். அது மட்டுமா? ஒரு கேள்வி கேட்பீங்க, எல்லா உயிர்களையுமே கொல்லுவது பிரம்மகத்தி தோஷத்தில் முடியும். எல்லா உயிரையும் ஒன்னே கேட்காதீங்க. கொன்றால் பாவம். ஆமாம், தின்னா தீரும் தானே. தின்னா போச்சா தின்னா தீருமா? தீரும். ஆனால் பழமொழி என்னான்னு இப்போ தெரிஞ்சுக்கணும். கொன்றால் பாவம், தின்றால் தீரும். இதான் பழமொழி. கொன்றால் பாவம், நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். ஆமா, அதான் பழமொழி. கருட புராணம் படிக்கணும் எல்லாரும். ஆனால் இந்த இடையில இருக்கிற வரியெல்லாம் நம்ம நாக்கு டேஸ்ட்டுக்காக மறைச்சிட்டு என்ன பண்ணிட்டீங்க? கொன்றால் பாவம். அப்பா 1.5 லைனே கஷ்டம், இல்லை 4 வரி எங்கே படிக்கிறதா பாருங்க. அப்போ நம்மளுடைய நாக்கு டேஸ்ட்டுக்காக அதை மறைச்சிட்டோம். இடையில இருக்கிற வரியை, கொன்றால் பாவம், நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். இதுதான் உண்மையான பழமொழியினுடைய வரலாறு. இப்போ இறைவனுடைய கருணையினால் 2ம் நின்று விட்டது. சர்பயாகம் வளர்த்தது பாதியில் நின்றது. இன்னொன்று பிரம்மகத்தி தோஷம் என்னை பற்றி கொண்டது. இது 2ம் போக வேண்டுமானால், அந்த பாவம் போகணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னார். அப்பதான் வியாச பகவான் சொல்றார், அப்பா உங்க மூதாதையர்களுடைய வம்சாவழியினுடைய மகாபாரதத்தை கேட்பாயாக. பாரதத்தை கேட்டால் கோடி பிரம்மகத்தி தோஷம் போகுமா? எவ்வளவு? கோடி பிரம்மகத்தி தோஷம் போகுமா? இன்னொன்று, ஒரு பாரதம் படிக்கிற பொழுது இந்த பண்டார பெட்டி இருந்தது இல்லையா, இதுக்கு பேர் பண்டார பெட்டின்னு பேர். அந்த பெட்டிக்குள்ளே என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கருப்பு டவல், ஒரு கருப்பு ஜாக்கெட் பிட்டு மாதிரி ஒரு துணி வாங்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு பூட்டு போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு பூட்டு போடுவாங்க. போட்டுட்டு திரௌபதி அம்மாவினுடைய மடியில் வச்சு இங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க. இங்கே கொண்டு வந்து அங்கே மடியில் வச்சு தீபாராதனை காமிச்சு இங்கே வச்சுருவாங்க. 18 நாளும் பார்த்தீங்கன்னா அந்த சாவி வந்து அம்பாள்கிட்ட இருக்கும். இல்லைன்னா யாராவது ஊர் பெரியவங்க கிட்ட, இல்லைன்னா பாரதக்காரர் இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட அந்த சாவி இருக்கும். 18 நாள் முடிகிற வரைக்கும் அதில் இந்த கருப்பு துணி அப்படியே இருக்கும். 18ஆவது நாள் முடிஞ்சு, எது படுகலம் முடிஞ்சு, துரியோதனன் தீமிதி திருவிழா என்பது முடிந்து, படுகலம் முடிஞ்சு திருவிழா முடிஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருமர் பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அந்த பண்டார பெட்டியை திறந்து பார்த்தா அது வெள்ளையாக மாறி இருக்கும். ஆனா இப்போ அப்படி நடக்குமா? ஏன்?
அப்போவும் அந்த பாரதம் தான் சொன்னீங்க, இப்போவும் அந்த பாரதம் தான் சொல்கிறீங்க, அப்பயும் பம்படிச்சிங்க, அப்பயும் உள்ளே இருக்கிற திரௌபதி அம்மா அவளே தான், இப்போவும் அதே தான். ஏன் நடக்காதுன்னு உங்களுக்கே நீங்களே சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி? ஏன் அது ஒரு சொல்கிறேன். மது இருக்கக்கூடாது, மாது இருக்கக்கூடாது, பாயில் தூங்கக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. காப்பு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் காப்பு கட்டி இருக்கணும். காப்பு கட்டிய அத்தனை பேருமே கோயிலில் தான் படுத்து தூங்கணும், கோயிலில் தான் குளிக்கணும். வீடுன்றதை 18 நாள் மறந்துடணும். மது இருக்கக்கூடாது, மாது இருக்கக்கூடாது, மாமிசம் இருக்கக்கூடாது. முடியுமா இப்போ? அதெல்லாம் இல்லை. இன்னொன்று, பொய் பேசாமல் இருக்கணும். முடியுமா? முடியாது. உண்மையை தவிர, சத்தியத்தை தவிர வேற எதையும் சிந்திக்கக்கூடாது. தான தர்மத்தை செய்யணும். முடியுமா? முடியாது. கடைஞ்சவன்னைக்கு பகவானே 1000 பொய் சொன்னார். நான் பொய் சொல்கிறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறீங்க. உண்மையா இல்லையா? அதில் வேற கல்யாணம் பண்ணுறதுக்கு வேற கூட வேற சேர்த்துக்கிறீங்க. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு. அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? 1000 முறை போய் என்பதை 1000 பொய் அப்படின்னு சுருக்கிட்டீங்க. 1000 முறை போய் ஒரு 10 செருப்பு தேயணுமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு? 10வது நிமிஷமே நெட்டில் பார்த்துட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. பொண்ணு லண்டனில் இருக்கிறா, மாப்பிள்ளை சிங்கப்பூரில் இருக்கிறான், ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாளில் A to Z வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு போய், பொம்பளையா நீ ஆம்பளையா நீ, அந்த கேள்விக்கு போயிட்டு கடைசியில் என்னது? ஆமாம், டைவர்ஸ். ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 15,000 கேஸ் டைவர்ஸ் கேஸ் பதிவாகுதாம். ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணோ ஆணோ வாழாவெட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அத்தனைக்கும் காரணம் விட்டு கொடுத்து போகாத ஒரு தன்மை. அதனால இறைவனுடைய கருணையால் இப்போ பாரதம் கேட்டால், இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த பண்டார பெட்டியில 18 நாள் உண்மையான முறையில் முன்பு இருந்த கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்க நெறியோடு, உண்மையோடு, சத்தியம் தவறாமல், பொய் பேசாமல் வீட்டுக்கு ஒருவராக காப்பு கட்டி நாம் இருக்க வேண்டிய முறையில் விரத முறைகளை சரியான முறையில் கடைபிடித்தோமே ஆனால் அந்த கருப்பு துணி வெள்ளையாக மாறும் இன்னைக்கும். ஆனால் நாம தான் 1000 சண்டை போடுறோமே. எத்தனை பேச்சு, எத்தனை ஏச்சு. நம்ம எல்லாவற்றுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணி தான் எல்லாமே செய்கிறோம். அதனால் இப்போல்லாம் அது நடைபெறதுக்கு வாய்ப்பில்லாமல் போச்சு. பாரதம் அவ்வளவு சிறப்புக்கு உரியது. ஒரு கருப்பு துணியை வெள்ளையாக்கும்னா நம்மையெல்லாம் எவ்வளவு செம்மையாக்கும் என்பது யோசிக்கணும். கோடி பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்று பாரதம் கேட்டால் கிடைக்குது. முதல்ல பாரதம் கேட்டது யார் அப்படின்னா ஜனமேஜயனும் அவனுடைய மனைவி வபுஷ்டமை என்பது அந்த அம்மையாரனுடைய திருப்பெயர். 2 பேரும் சேர்ந்து தான் வியாச பகவான் சுவாமி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு ஜனமேஜயன் கையெடுத்து கும்பிட்டு வணங்கி கேட்டார். அப்போ அதற்கு சொன்னார், அப்பா என்னால் சொல்ல முடியாதுன்னார். சுவாமி கேளுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கதையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன், படித்ததை நான் யாருக்காவது 4 பேருக்கு சொல்லணும். ஒரு தாத்தா ஒருத்தர் பாம்பு கடிக்கு மருந்து தெரியும். பிள்ளை போய் கேட்குறான், அப்பா உங்களுக்கு கண்ணு கொஞ்சம் தெரியல, வயசாயிடுச்சு, அந்த மந்திரம் அந்த பச்சை இலை எதுன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு 4 பேரை காப்பாற்றுவேன் சொன்னார். எங்கள் குரு கிட்ட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் தெரியுமா? நீ சும்மா கேட்டா நான் சொல்லிடுவேனா? படா சொல்ல முடியாது. சொல்லலை. பேரை வந்து கேட்டான், தாத்தா இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு தாத்தா, அப்பாவுக்கு தான் சொல்லி கொடுக்கல, எனக்காவது சொல்லி கொடுங்க தாத்தா. உங்கள் அப்பனுக்கே சொல்லலை, உனக்கு சொல்லிடுவேனா? சொல்லலை.
ஒரு நாள் அந்த தாத்தா பாவம் நடந்து போயின்னு இருக்கும்போது அது ஒரு பாம்பு அவரை தீண்டிச்சு. இப்போ யார் மருந்து கொடுப்பது, யார் பச்சிலை கொடுப்பது, யார் மந்திரம் சொல்கிறது யார்? சொன்னாலும் அந்த இலை எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த மந்திரம் வந்து உயிர் போகிற நேரத்தில் பதட்டத்தில் எனக்கு மந்திரம் சொல்லு அந்த பெயர்னுக்கோ இல்லை அப்பனு பிள்ளைக்கோ சொல்லி கொடுக்கறது கூட என் உடம்புல முதல்ல தெம்புருக்கும். ஐயோ என்னை பாம்பு கடிச்சிச்சு, நான் தப்பாக சொல்லுன்னா என்ன ஆகும்? இப்போ யார் அதை யாருக்கும் பயன்பெறாமையே போயிடுச்சு. அப்போது ஒருவர் கற்றதை பலருக்கு சொல்லி கொடுக்கணும். அதனால தான் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு. கற்க கற்கதான் கல்வி என்பது வளரும். ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து கிணத்துல தண்ணி என்ன ஆகும், ஊற்று வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து அப்படியே நிற்கும். ஊற்று வந்துன்னு தானே இருக்குது, அது ஃபுல்லாக வழியிலாம் இல்லை, அந்த கிணறு வழியிலாம் இல்லை, ஏன் வரமாட்டேங்குது? அதுதான் இங்கே விஷயம். அப்போனா என்ன அர்த்தம்? ஊற்று வந்து கொண்டிருக்கிறது. கிணத்தினுடைய அளவு ஒரு குறிப்பிட்ட லெவல் போய் இந்த மேலே இருக்கக்கூடிய தண்ணினுடைய அழுத்தம் அதிகமானதுனால அந்த ஊற்று வந்து அப்படியே தடைபட்டு நின்றுடும். இறக்கிற கிணறு சுரக்கும், இறைத்தால் சுரக்கும், மீண்டும் அந்த இடத்துக்கு லெவலுக்கு வந்து நின்றுடும். பார்த்துருப்பீங்க. அப்போனா என்ன அர்த்தம்? சொல்ல 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 அறிவு வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர தேயாது. அறிவு வளர்ந்துட்டு இருக்கும். வியாச பகவான் சொல்றார், அப்ப சொல்றது சிறப்பு தான், நீ கேட்கறன்னு சொல்லுவதும் சிறப்பு தான். ஆனா இதை பாடியவன் நான், பாடியதோடு நிறுத்திட்டு இருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் இந்த கதை நடக்கும் பொழுது கூடவே இருந்து ஒவ்வொரு வினாடியும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதில் இருக்கிற இன்பத்தையும் அனுபவிச்சிருக்கிறேன், அதில் இருக்கக்கூடிய துன்பத்தையும் அனுபவித்திருக்கிறேன். என் கண்ணு முன்னாடி 1 கோடி பேர் செத்து போயிட்டான். நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. மீண்டும் ஒரு முறை என் வாயால் அதை பாடவோ சொல்லவோ சொன்னால் அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா மரண வேதனையை மரணத்தை காட்டிலும் இந்த அனுபவ ரீதியாக அனுபவிச்சு சொல்கிறோம் பாருங்க அந்த வேதனையை, மீண்டும் அது மரணத்தை விட கொடுமையானது. அந்த மூளைக்கு அவ்வளவு வந்து அழுத்தம் வருமா. அதனால் சொல்லிட்டார், அப்பா என்னால் சொல்ல முடியாது சுவாமி, பாரதம் கேளுங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னால் சொல்ல முடியாதுன்னா நான் எந்த குருநாதரை தேடி போவது? அப்போ தான் சொன்னார், என் சீடர்களில் ஒருவர் வைஷம்பாய முனிவர். என் சீடர்களில் ஒருவர் வைஷம்பாய முனிவர் என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்றார். அந்த வைஷம்பாய முனிவராக இருக்கக்கூடியவர் இதை சொல்லுவார், நீ கேட்பாயாக அப்படின்னார். அப்போதான் இந்த பண்டார பெட்டி, வீரஜாட்டி, அக்னி கொம்பு, இது போன்ற அட்சய பாத்திரம், அங்கே இருக்கக்கூடிய மணி, தீபாராதனை தட்டு, மஞ்சள், குங்குமம், விபூதி இதையெல்லாம் வைத்து அந்த சொற்பொழிவாளர் எப்படி அதை கேட்குறாங்களோ அந்த பாரதக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தட்சணையை வைத்து அங்கு ஒரு தேங்காய் உடைக்கப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டு குருவாக ஏற்றுக்கொண்டு ஜனமேஜயன் தான் இந்த பூமியில் முதல் முறையாக பாரதம் கேட்டவர். முதல்ல பாரதம் யார் கேட்டா? ஜனமேஜயனும் அவருடைய மனைவி வபுஷ்டமையும் அங்கிருக்கக்கூடிய பட்டத்து அரசர்கள் மந்திரிமார்கள் தான் இந்த பூமியில் முதல்ல பாரதம் கேட்டார்கள். சரி, அந்த பாரதம் இப்போ தொடங்குறார். கேளும் ஜனமேஜயா என்று சொல்லி வைஷம்பாய முனிவராக இருக்கக்கூடியவர் இதை தொடக்கி வைக்கிறார். கேளும் ஜனமேஜயா என்று சொல்லி வைஷம்பாய முனிவர் தொடங்குறார். அப்படி தொடங்குகிற பொழுதுதான் நேற்றைய தினத்துல சந்திரன் யார், நேற்றைக்கே சொன்ன இல்லையா, சந்திரனுடைய பெருமை அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபெருமானுடைய ஜடாமுடியில் இருக்கக்கூடிய பெருமான். அதுக்கு பிறகு பார்க்கடலை கடைந்த பொழுது அதில் அமுதத்தோடு தோன்றிய பெருமான். அக்னி முகம் என்று சொல்லக்கூடிய அக்னியனுடைய முகத்தில் பிறந்த பெருமான். அத்தி முனிவர் என்று சொல்லக்கூடிய அத்தி முனிவரோடு அவருக்கு பிறந்த ஒரு பெருமான். 4 முறை யாரு? இந்த சந்திர பகவான் 4 ஜென்மம் எடுத்திருக்கிறார். 4 முறை
பிறந்திருக்கிறார். அந்த சந்திரனுடைய பெருமையை என்னால் மட்டுமல்ல, யார் சொல்லுவார்கள் அவர் பெருமையை அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, சந்திர பகவானிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அமுத கிரகணங்கள் என்பது நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நம்ம மூளையெல்லாம் வேலை செய்ய சூடு அதிகமாக இருக்குமா. அதனால தான் சந்திர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கெல்லாம் மூளையை சாந்தமாக ஆக்கி அதற்கு பிறகு நமக்கெல்லாம் என்ன கொடுக்கிறாரா, அற்புதமான சாந்த குணத்தை கொடுக்கிறார். அதுக்கு மூல காரணம் யாரு? சந்திர பகவான். அந்த சந்திரனுக்கு புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை பிறக்கிறார். அந்தி ஆரணம் மந்திரத்து அன்புடன் இவனை, அந்தியாரணம் மந்திரத்து அன்புடன் இவனை, வந்தியாதவர் மண்ணிலும் வானிலும் இல்லை, புந்தியாலுயர் புதனெனும் புதல்வனை மகிழ்வான், தந்தியாவரும் கலிப்புரை இருக்கும் நாள் தன்னில், புந்தியாலுயர் புதனெனும் புதல்வனை மகிழ்வாள், தந்தியாவரும் கலிப்புற இருக்கும் நாள் தன்னில். சந்திர பகவான் புதன் என்று சொல்லக்கூடிய பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அந்த சந்திர பகவானுக்கு புதன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறந்தவுடனே அவர் ஆட்சிக்கு வருகிறார். சந்திரனுடைய மகன் புத பகவான். ரொம்ப ரொம்ப அற்புதமான சிறப்புக்கு உரியவர் புதன். நவகிரகத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய பெருமான். நவகிரகத்தை வலம் வரீங்க தெரியுமா? அதில் புத பகவான் இருக்காரா? யாருக்கு முன்னாடி யாருக்கு பின்னாடி? சுக்கிரனுக்கு பக்கத்துல, குருவுக்கு நடுமையும். ஒரு சிவாச்சாரியாரா இருந்து சொல்றீங்களே, தப்பு இல்லை அது? தெரிஞ்சுக்கலாம். நான் கேட்டது யாருக்கு முன்னாடி யாருக்கு பின்னாடின்னு கேட்டேன். செவ்வாய்க்கு பின்னால இருக்காரு, குருவுக்கு முன்னால இருக்காரு. அதைத்தான் நான் கேட்டேன். எங்க இருக்கிறாரு? அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு பின்னாடி இருக்கிறார். அடுத்து செவ்வாய்க்கு அடுத்து என்ன நாள் வருது? புதன்கிழமை. புதனுக்கு அடுத்து யார் வரா? வியாழக்கிழமை. அதைத்தான் நான் கேட்டேன். யாருக்கு முன்னாடி யாருக்கு பின்னாடின்னு கேட்டேன். செவ்வாய்க்கு பின்னால, குருவுக்கு முன்னால. அப்பா பரவாயில்ல, இப்பயாவது புரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனங்களுக்கு யார் புத பகவான்னு தெரியாது இல்லையா, அதுக்காக தான் அதை சொன்னேன். அந்த புதன் என்று சொல்லக்கூடியவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தார். அந்த புதன் என்று சொல்லக்கூடியவர் வளர்ந்து ஆட்சி என்பது ரொம்ப ரொம்ப அருமையான ஆட்சி. அந்த புதனுக்கு மனு என்கின்ற அரசன் புதல்வனாக பிறந்து இளன் என்று சொல்லக்கூடியவன் புதல்வனாக ஆகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதனுடைய மகன் புரூர்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வம்சாவளியிலே, சந்திரனுடைய வம்சாவளியிலே புதனுக்கு மகன் புரூர்வா என்பது பெயர். புதனும் அந்தமென் பூவையும் புரூர்வாவென விடைத்தோம், புதனும் அந்தமென் பூவையும் புரூரவா வினைத்தம், சுதன் எனும்படி தோற்றுவித்தனர் அவன் தோன்றி, இதம் நலம் பெரும் அழகினும் திரளினும் இலங்கி மதனனும் கலை முருகனும் எனும்படி வளர்ந்தான். மன்மதனும் முருகப்பெருமானும் ஒன்று சேர்ந்தால் எந்த அழகு இருக்குமோ அந்த அழகுல புரூர்வா ஒரு குழந்தை பிறந்தது. ஏன்னா நமக்கும் குழந்தைன்னு ஒன்று பிறந்தா எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும். இருட்டில் பிடிச்ச கொழுக்கட்டை மாதிரி இருந்தா எப்படி?
இருட்டில் பிடிச்ச கொழுக்கட்டை மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? இருட்டில் கொழுக்கட்டை பிடிச்சா எப்படி இருக்கும்? நாம் எப்படி பிடிக்கிறோமோ அந்த வடிவத்தில் இருக்குமா அந்த கொழுக்கட்டை. ஆடா இருட்டில் தானே பிடிக்கிறோம், ஏதோ ஒரு வடிவத்தில் பிடிச்சி வையுங்களேன். சாமி ஏன் இப்படி கொழுக்கட்டை பிடிச்சின்னு கேட்கவா போகுது, சண்டையா போட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம்லாம். அது மாதிரி மன்மதன், ஒரு ஆண் அழகுல சிறந்தவர் யாருன்னா மன்மதன். ஒரு பெண்ணில் சிறந்தவள் யாரு? அழகுல சிறந்தவ யாரு? ரதி. ரதி தான் பெண்ணில் சிறந்தவ. அப்போ மன்மதனும் ரதியும் போல இருக்கணுமா ஆணும் பெண்ணும். நம்ம வீட்டுக்கு வர மருமக எப்படி இருக்கணும்? ரதி மாதிரி இருக்கணும். எவ்வளவு அறிவாளி. இந்த மாதிரி அறிவாளிகளெல்லாம் பக்கத்திலேயே வச்சுக்கணும். அவதான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? அழகு சொன்னேன். ரதியும் மன்மதனை போன்ற அழகுல இருக்கணும்னு சொன்னேன். நம்ம வீட்டுக்கு வர மருமகள் எப்படி இருக்கணும்? அவங்கவுங்க தலையெழுத்துமா. நீங்க தானே சொன்னீங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். இப்ப மனைவியே கேட்கவே இல்லையே, நான் கேட்டது மருமகளை தானம்மா கேட்டேன். சரிம்மா பரவாயில்ல. ஆமா நம்ம ஆமாம் ரங்கன் நான் சொல்றார் பாருங்க, எவ்வளோ அற்புதமாக சொல்றாரு. இவ்வளவு பேர் யாருமே மருமகள் சம்பாதிக்கலையா? ரகசியத்தெல்லாம் சொல்ல மாட்டோமா? சிதம்பர ரகசியம். ஆமா, வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்குங்க, பூட்டு போட்டு மருமகளை வெளியில அனுப்பிச்சிடாதீங்க. ஆமா, வீட்டுக்கு போனா உண்மையை சொல்லிட்டு போனா எனக்கு தான் தெரியும் என்ன நடக்குன்னு. சோறு கிடைக்காதா? அப்போ ஒரு பெண் பார்ப்பதற்கு ரதி மாதிரி இருக்கணும். ஆனா நம்ம வீட்டுக்கு அவ மருமகளா வரக்கூடியவள் எப்படி இருக்கணும்? ஒரு பொண்ணு போய் நீங்க பாக்குறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அக்கா பொண்ணு நல்லா இருந்துச்சா? மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா. என்ன சொல்வீங்க? அவ மருமகளா வரணும். இது கூட தெரியலன்னா நான் என்னத்தை தான் சொல்றது? ஒரு பெண் அழகா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம வீட்டுக்கு அவள் மருமகளாக வருகிற பொழுது மகாலட்சுமி போன்ற கருப்பா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், சிரித்த முகத்தோடு மகாலட்சுமியே நமக்கு மருமகளாக வரணும்னு சொல்வா. யார் வாயிலையாவது அந்த லட்சுமி வருவா வருவா வருவான்னு நானும் பார்த்தேன். யார் வாயிலுமே வரல. ஆமா, யாரும் இன்னும் மருமகங்க சம்பாதிக்கல போலுக்குது. எல்லாம் 16ஆவே இருக்கிறாங்க. பத்தியா, எங்க வீட்டுல இருந்து போறது எல்லாம் மகாலட்சுமி. மகாருங்க, எங்க வீட்டுல இருந்து போறதெல்லாம் மகாலட்சுமியா போகுதா? சகாதேவன் என்ன சொல்றாரு? அங்கிருந்து வர்றது எல்லாம் என்னதான் வருதா? இதெல்லாம் நியாயமா? வீட்டுக்கு மருமக வரட்டும், அப்ப சொல்லுவா என்னன்றது. அப்படி இல்லை, ஒரு பெண் மகாலட்சுமியினுடைய சொரூபம் அந்த மாதிரி இருக்கணுமா பெண்ணா இருந்தா. இப்போ மன்மதன் முருகன் 2 பேருடைய அழகும் சேர்ந்தவர் புருவா. அப்ப எவ்வளவு அழகா இருந்திருப்பார் பாருங்க. அவ்வளவு அழகாக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆட்சி பீடத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கிற பொழுது ஒவ்வொரு இடத்திலேயும் தர்மத்தை வழியில நடத்துறார். ஒரு எறும்பை கூட தன் உயிர் போல பாவிக்கிறார். எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்கவில்லை. அதிக வரி போடல. எங்கு பார்த்தாலும் குளம் வெட்டுகிறார். எங்கு பார்த்தாலும் மாதம் மும்மாறி மழை செய்வது போல சத்தியம் தவறாமல் ஆட்சி செய்கிறார். என்ன தவறாம? சத்தியம் தவறாம ஆட்சி பண்றார். இப்போ அது எல்லாம் செய்யற பொழுதுதான் அவரை கேட்கிறாங்க. அது எல்லாம் பண்றார். அந்த நேரத்துல இந்த 33 தேவர்களுடைய அந்த தேவலோகத்துல 4 பெண்கள் டான்ஸ் ஆடுவாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா பாரதத்துக்கு கூட்டம் கம்மியாக வருது. ஆடலும் பாடலும் வச்சா இன்னைக்கு ஆமாம் ஆலமரத்து மொத்தம் நிறைஞ்சிருக்கும்.
மரத்தில் எத்தனை வேர் தொங்கிட்டு இருக்கோ அந்த வேர்லெல்லாம் ஒவ்வொருத்தர் தொங்கி நின்றுருப்பாங்க. ஏய் பாடு மச்சான், அந்த பாட்டு பாடு, உண்டா இல்லையா? ஆனால் நல்லதை கேட்பதற்கு வராது இல்லையா? இப்போ அங்கே 4 பெண்கள் டான்ஸ் ஆடுறாங்க. ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை 4 பேர் அங்கே நடனம் ஆடக்கூடிய பெண்கள். இந்த 33 கோடி தேவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பூஜை அருள் எங்கே பார்த்தாலும் அவங்க போய் அவங்களுடைய திருவருளை கொடுக்கணும். இவ்வளவு இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் அதிகமாக காம இச்சைக்கு போக மாட்டாங்க. பல வருஷத்திற்கு ஒரு முறை தான் அவர்களுக்கு இந்த ஆசை அப்படிங்கிறது வரும். இந்த நம்மெல்லாம் கூட இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்யக்கூடிய பொழுது நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த மூளை கொண்டு போய் 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 இங்கே ப்ரெஷர் ஓவர் ஆகும். அந்த ப்ரெஷரை குறைப்பதற்காக என்ன பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் ஒரு டைம் டூர் கூட்டிகிட்டு போய் ஒரு 2 நாள் இந்த ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களெல்லாம் டூருக்கு கூப்பிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இயற்கையான காட்சி, இயற்கையான முறையில் என்னென்ன உணவுகள், அதே மாதிரி மனதை தெளிய வச்சு கொஞ்சம் சந்தோஷமாக்கி அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு அந்த கம்பெனி வேலை வாங்கும். இது தொடர்ந்து நடக்கிறது. அதனால தான் வாரத்தில் 7 நாள் வேலை செஞ்சது போக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சனி ஞாயிறு என்கின்ற 2 நாள் வேலையை, 5 நாள் தான், திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் 5 நாள் தான் வேலை ஐடி ஃபீல்டெல்லாம். ஏன் அப்படின்னா அந்த மூளை கண்டினியூவாக இயங்க முடியாது, தவறுகள் அதிகமாக நடக்கும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 5 நாள் வேலை, 24 மணி நேரம் வேலையானா இல்லை, 8 மணி நேரம் தான் வேலை இல்லையா? அந்த மாதிரி குறைச்சாங்க. அப்போது மனிதனுக்கு இது தேவைப்படுவது போல தேவர்களுக்கும் தேவைப்பட்டது. அதனால் ரம்ப, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை என்கின்ற 4 பெண்கள் நடனம் ஆடுவதற்கு அங்கே பாடல் ஆடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே தான் அந்த பாடல் ஆடல் கிடையாது, தேவலோகத்திலிருந்தே ஆடல் பாடல் வந்தது. இங்கே ஆடினாங்க, பாடினாங்க. அப்படி ஆடல் பாடல்ல ரொம்ப ரொம்ப அழகானவள் ஊர்வசி. திருமாலுடைய ஊனில் இருந்து பிறந்ததனால அவளுக்கு ஊர்வசின்னு பேர். பொறுப்பினை சிறகி அறிந்தவன் புறந்தும் மங்கையருள் உருப்பசி என பெயர் ஒன்றொடி உருவினல் சிறந்தால் தருப்பொழில் பயில் காலையில் தாண்டவர் காணாம் விருப்புற கவர்ந்தேகினார் அவளுடன் விசும்பில். இந்த நல்ல நேரத்தில் ஊர் கவுண்டர், ஆலயத்தினுடைய பொருளாளர், செயலாளர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இங்கு 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். கேடி கோவிந்தராஜையா அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், கவுன்சிலர், கந்தளி ஒன்றியம், கந்தளி ஒன்றியத்தினுடைய எக்ஸ் கவுன்சிலர், எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் இங்கு கலந்து கொண்டு, கஸ்நாயக்கம்பட்டி இங்கு கலந்து கொண்டு 101 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். 4 பெண்களில் ஊர்வசி ஒரு முறை உட்கார்ந்து, அதாவது பார்த்தீங்கன்னா திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் பத்ரிகாசிரமத்தில் அமர்ந்து தவம் பண்ணுறார். யார் தவம் பண்ணாலும் கெடுப்பார் இந்திரன். அவருக்கு வேலை என்னன்னா, நாமெல்லாம் தவம் பண்ணி யாகம் பண்ணி இந்திரனுடைய பதவியை கேட்டுருவோமோன்னு அவனுக்கு ஒரு பயம். நீங்கள்லாம் பூஜை பண்ணுறீங்க இல்லையா? இந்திரனுடைய பதவியை கேட்டால் என்ன பண்ணுறது? பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவானா, இடைஞ்சல் பண்ணுவானா. இந்த தவம் நம்மளால் ஏன் பண்ண முடிகிறதில்ல தெரியுமா? 10 நிமிஷம் நீங்கள் இப்படி கண்ணை மூடி தியானத்தில் உட்காருங்க பாருங்கள், 1008 சிந்தனை வரும். என்ன வரும்? பால் அடுப்பில் வச்சுமே ஆஃப் பண்ணோமா, பீரோவை திறந்தமே மூடணுமா, புடவையை எடுக்கிற போது செயின் எடுத்தோம் அதை எடுத்தோமா வச்சோமா அதே இடத்துல, சாவியை எங்கேயோ வச்சோம் வீட்டை பூட்டிட்டு வைக்க வேண்டிய இடத்துல தான் வச்சேன்னா நான் எப்பயும் கையில் தான் கொண்டு வருவேன், இன்றைக்கி அங்கேயே விட்டுட்டும் போலுகுது, அவசரத்தில் வந்துட்டும் போலுகுது. இது எல்லாம் எங்கே வரும்?
இந்த சாமி கும்பிட்டு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணலாம், உட்கார்ந்து சாமியை என்ன பண்ணுவான், மனதில் கொண்டு வந்து நிறுத்தலான்னு நினைக்கிற பாருங்க, அங்கே தான் வரும் இவ்வளவு விஷயமும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், முழுசாக நீங்கள்லாம் தியானம் பண்ணி தவம் பண்ணி எங்கே இந்திரனுடைய பதவியை வாங்கிடுவீங்களோன்னு உங்கள் சிந்தனையை அப்படி குறுக்கில் கொண்டு போயிடுறார். உங்களுடைய சிந்தனையை குறுக்கில் கொண்டு போகிறார். அப்பனா என்ன அர்த்தம், கெடுப்பது யாரு, இந்திரன். அதை யாரை வச்சு கெடுப்பான்னா முழுக்க முழுக்க ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தம. விஸ்வாமித்திரருக்கு ஒரு மேனகை அனுப்பினார். விஸ்வாமித்திரருக்கு ஒரு மேனகை அனுப்பினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை அனுப்பி விட்டு பெண்ணை அனுப்பி விட்டு கெடுப்பாராம். இப்போ இங்கே என்னன்னா ரம்பை அனுப்புகிறார், மேனகை அனுப்புகிறார், திலோத்தமையை அனுப்புகிறார். இவங்களெல்லாம் அனுப்பி கெடுக்கலான்னு நினைத்தார், கெடுக்க முடியலை. அந்த நேரம் பார்த்து அவர் பாட்டுக்கு தவத்தில் இருக்கிற பொழுதே, இந்திரா எனக்கா ரொம்ப மேனக திலோத்தமையை அனுப்புகிற, ஆனால் உனக்கு நான் அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு தன் இப்படி தொடைய அப்படி ஒரு தட்டினாரா. அதிலிருந்து பிறந்தவள் தான் ஊர்வசி. அப்படின்னா என்ன அர்த்தம், தொடையில் இருந்து பிறந்தவள் என்பது பொருள். திருமாலுடைய தொடையில் இருந்து பிறந்ததுனால், ஊன்னா துடைன்னு அர்த்தம், ஊன்னா உடம்புன்னு அர்த்தம். இந்த தொடையில் இருந்து பிறந்ததுனால அவளுக்கு ஊர்வசி அப்படின்னு பேர். இப்போ அந்த ஊர்வசியை இந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப அழகா இருக்கிறா, இவளை நாம தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தூக்கிட்டு போயிட்டான் ஒருத்தன். தூக்கிட்டு தரை வழியா போல வான்வழியா பறந்து போறான். வான்வழியா பறந்து போறான். அந்த வான்வழியாக பறந்து போகிற பொழுது, ஐயா யாராவது என்ன காப்பாத்துங்களேன், ஐயா நான் ஊர்வசி என்னை யாராவது காப்பாத்துங்களேன், நான் தேவலோகத்து மங்கை, இந்த 33 கோடி தேவர்கள் என்ன கைவிட்டுட்டாங்க, யாருக்குமே பெண் மேல இரக்கம் இல்லையா. அந்த பெண் குரல் கொடுத்துட்டே போறா. கீழே ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர் புரூர்வா, புதனுடைய பிள்ளை புரூர்வா ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கொண்டு போதலும் அபயமின்றி உருப்பசி கூவ அண்டர் யாவரும் அஞ்சினர் அவருடன் அடுபோர் பண்டு சூழ்குழல் அணங்கையும் மதிமகன் மகனும் கண்டு தேர்நனி கடலினன் அசுரர்மை கலங்கவி கொண்டு போதலும் அபயம் என்று ஊர்வசி கூவ, கொண்டு போகிற பொழுது அபயம்னு குரல் கொடுத்தா. அந்த நேரத்தில் அங்கே புரூர்வா என்று சொல்லக்கூடிய அவர் வந்து அப்பதான் காப்பாற்றுகிறார் ஊர்வசியே. புரூர்வசு என்று சொல்லக்கூடியவர் வான்வழியாக சென்று அந்த அசுரனை அடித்து போட்டுட்டு அந்த அம்மையாரை தொட்டு தூக்கி கொண்டு வரார். அப்படி தூக்கி கொண்டு வந்த உடனே அந்த அம்மா சொல்றா, வணங்குறா, ஐயா இந்த 33 கோடி தேவர்களை நான் எவ்வளவு இன்பப்படுத்தி இருப்பேன், ஆடி பாடி எவ்வளவு இன்பப்படுத்தி இருப்பேன், அவங்க யாருமே என்னை தூக்கிட்டு போகிற பொழுது கவலைப்படலை, யாராவது காப்பாத்துவாங்கன்னு நினைச்சு நான் நினைத்தேன், ஒருத்தரும் காப்பாத்தல. மனித குலத்தில் பிறந்த மாணிக்கம் நீங்க, ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்றுவதற்காக ஓடோடி வந்து அந்த அசுரனிடத்திலிருந்து என்னை காப்பாற்றினீர்களே, அதனால யாருக்கும் கொடுக்காத இந்த உடம்பை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. அம்மா நீ இருந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் காப்பாற்றி இருப்பேன். யார் சொல்றது? புரூர்வா சொல்றார். ஒழுக்கத்தின் சிகரம். ஏன்னா ஒரு பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அந்த இடத்துல தாயா இருந்தாலும் காப்பாற்றணும், தாரமா இருந்தாலும் காப்பாற்றணும், தங்கையா இருந்தாலும் காப்பாற்றணும், குழந்தையா இருந்தாலும் காப்பாற்றணும். காப்பாற்ற வேண்டியது கடமை, அரசன் கடமை. என் அரச கடமையை நான் செய்தேன். அந்த பெண் ஊர்வசி சொன்னா, ஐயா
யாருமே இதுவரைக்கும் தொடாத இந்த திருமேனியை தாங்கள் தொட்டு என்னை அழைத்து வந்திருக்கிறீர்கள், காப்பாற்றி இருக்கிறீர்கள். அதனால இந்த உடம்பு தங்களுக்கு சொந்தம், இந்த உயிர் தங்களுக்கு சொந்தமானது. என் உயிரை விட மேலானது மானம். மானத்தையே காப்பாற்றி இருக்கிற பொழுது அந்த மானம் காப்பாற்றப்பட்டவருக்கு என் உடம்பை கொடுப்பதனால நான் என்ன தவறு செய்துவிட போகிறேன்? அதனால நீங்க என்னை திருமணம் செய்து கொள்ளணும். அந்த பெண் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க புரூர்வா வந்து அந்த ஊர்வசியை திருமணம் செய்து கொள்றார். திருமணம் செய்து கொண்டு இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்துகிற பொழுது மாயன் உருவின் வந்தருள் அந்தமான் வயிற்றில், மாயன் உறவினில் வந்தருள் அந்தமான் வயிற்றில் ஆயு என்றொரு செம்மலை அம்மகன் அளித்தான். தேயவும் பல தேவரும் மகிழவமற்று இவனி மேயவன் புகழ் வேந்தரில் வேள்வியான் மிக்கோன். புரூர்வா என்று சொல்லக்கூடியவர் திருமாலினுடைய தொடையில் பிறந்த ஊர்வசியினுடைய திருமணத்தை முடிந்த பிறகு ஆய்வு என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறக்கிறார். கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சதுமே நம்மளெல்லாம் எல்லாரும் என்ன கேட்பாங்க? ஆமாம், நான் வீட்டில் ஏதாவது விசேஷமா? அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி எது? கல்யாணம் முடிஞ்சா வீட்டில் ஏதாவது விசேஷம், மருமக ஏதாவது விசேஷமா? என்ன கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டில் எவ்வளவு காரு வச்சுக்கிறீங்க, எவ்வளவு பங்களா வச்சுக்கிறீங்க, எவ்வளவு நிலம் வச்சுக்கிறீங்க, என்ன வச்சுக்கிறீங்க யாரும் கேட்க மாட்டாங்க. எத்தனை பசங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? முதல் கேள்வி கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆயிட்டு இருந்தா எத்தனை பசங்க? இதுதான் இன்னைக்கு வரைக்கும். எப்போ? ஆதி காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் யாரும் நம்ம இடத்தில் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை கேட்கறதில்ல. எதை கேட்குறாங்க? குழந்தை செல்வத்தை தான் பெரும் பாக்கியமாக கேட்குறாங்க. சந்ததி என்பது அவ்வளவு முக்கியம். ஏன்னா சொர்க்கம் கொடுக்கக்கூடியது சந்ததி. பிள்ளை இல்லாதவர்களுக்கு என்ன இல்லை? சொர்க்கம் இல்லை. சொர்க்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். பிள்ளை இல்லாதவங்களுக்கு சொர்க்கம் இல்லை. உடனே ஒரு கேள்வி கேட்டுறாதீங்க, பொம்பளை புள்ள மட்டும்தான் பிறந்துக்குது, ஆம்பளை புள்ள இல்லையே, அப்போ எங்களுக்கெல்லாம் சொர்க்கம் இல்லையா? ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் குழந்தை குழந்தை தான். ஆண் பிள்ளையை பெற்றவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வாய்ப்பு தவற விடுறாங்க. பெண்ணை பெற்றவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம். எனக்கும் அந்த சான்ஸ் கடவுள் கொடுக்கல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.